ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதிலே 48 50 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஆமென். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். பிரைஸ் தி லார்ட். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது, fear not, just continue believing. எதற்காக நீ விசுவாசம் வைக்க தொடங்கினாயோ அதிலே தொடர்ந்து நிலைத்திரு, அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. இந்த செய்திக்கு பல தலைப்புகளை யோசித்து பார்த்தேன். ஆனால் ஒரு தலைப்பு பொருத்தமாக இருந்தது. எனவே அந்த பொருத்தமான தலைப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வருத்தப்படாத போதகர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வருத்தப்படாத போதகர். வந்து சொல்றாங்க, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அவர் என்ன செய்ய மாட்டாரு? அவர் வருத்தம்லாம் படவே மாட்டார். அல்லேலூயா. அவர் வருத்தப்படாத போதகர். வருத்தப்பட மாட்டார். ஆனால் எல்லா வருத்தத்தையும் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசம் எப்படிப்பட்ட பரிமாண வளர்ச்சி பெறுகிறது? ஒரு tangible faith, தேவனையே தொடக்கூடிய ஒரு விசுவாசம் எப்படி அது வேலை செய்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, 2 சம்பவங்கள், எங்கெல்லாம் ஆண்டவர் 2 சம்பவங்களை ஒன்றாக இணைத்து பேசுகிறாரோ அங்கெல்லாம் அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த 2 சம்பவங்களையும் நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நான் ஒரு தடவை வாசிச்சிருக்கேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். எவ்வளோ பேர் வாசிச்சிருக்கோம்? 12 அப்படின்ற காரியம் இருக்குல்ல, அதில் ரொம்ப முக்கியமா எத்தனை தடவை இருக்கு? எத்தனை தடவை இருக்கு? அது எங்க தெரியுது? அப்படியா? சரி, கண்டுபிடிங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டு என்ன செய்யுங்க, கண்டுபிடிச்சு மெசேஜ் விடுங்க. 12 எத்தனை இருக்கு அதில்? ஏன் சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் ஒருவேளை கடந்த 12 நாட்களாக அல்லது 12 மாதங்களாக 12 வருடங்களாக உங்கள் சூழ்நிலைகள் என்ன இருந்தாலும் அதிலே ஒரு அற்புதத்தை இந்த இரவு அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 12 வருடம் ஒரு பிரச்சனை, அது நிறுத்தப்பட வேண்டும். 12 வயதில் ஒரு குமாரத்தி மரித்திருக்கிறாள், அங்கே ஒன்று துவங்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 12 வருஷமா அல்லது 12 மாசமா 12 நாட்களா எது நிறுத்தப்பட வேண்டுமோ அது இந்த இரவு நிற்க போகிறது. எது தொடர வேண்டுமோ அது இன்று முதல் தொடரப் போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ 2 சம்பவங்கள். ஆனால் 12ன்ற வார்த்தை 2க்கு மேலே இருக்கு. நீங்க கண்டுபிடிங்க. எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, 40ஆம் வசனம் ரொம்ப அழகா ஆரம்பிக்குது. இயேசு திரும்பி வந்த போது. பகல தட்டி சொல்லுங்க, இந்த இயேசு திரும்பி வந்திருக்கிறார். திரும்பவும் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடத்திற்கும் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? திரும்பவும் திரும்பவும் திரும்பவுமா வருகிறார். ஒரு மனிதன் அவன் அநேக அசுத்த ஆவிகளினாலே பாதிக்கப்பட்டவனாய் அவன் காணப்படுகிறான். அவன் வீட்டிலே
தங்காதவனாயிருக்கிறான். இந்த 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை என்ன கவனிச்சோன்னா, பல இடத்துல வீடு 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 நினைச்சப்பட்டிருக்கு, எழுதப்பட்டு இந்த ஒரே அதிகாரத்தில். ஒருவேளை இந்த பிரச்சனைகள் உன் குடும்பத்தை சார்ந்ததாக, வீட்டை சார்ந்ததாக இருந்தால் இந்த இரவு அதிலும் ஒரு விடுதலை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். உன் குமாரன், குமாரத்தி, உன் குடும்பத்தினர் ஏதோ ஒன்று இன்று ஆண்டவர் அதிலே ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு மனிதன் அவன் வீட்டிலே தங்காதவனாய் இருக்கிறான். அசுத்த ஆவிகள் அவனை கல்லறையிலே குடியமர்த்தி இருக்கிறது. அந்த ஆவிகள் எப்படிப்பட்ட ஆவிகள் என்று சொன்னால், சூசைடல் ஸ்பிரிட். அசுத்த ஆவிகள் ஒரு காரியத்துக்காக செய்யணும்னு வந்துச்சுன்னா அந்த காரியத்தை, அதான் அசைன்மெண்ட், அந்த காரியத்தை அது நிச்சயமா என்ன செய்யணும், அது செஞ்சே ஆணும். அது ஒரு மனுஷனுக்குள்ள உட்கார்ந்துருந்துச்சு. அந்த மனுஷன் எப்படியாவது தள்ளி விட்டு கொண்டலான்னு பார்த்துச்சு. இயேசு வந்து என்ன பண்ணிட்டார், அந்த மனுஷனை காப்பாத்திட்டார். உடனே சொல்லிச்சு, ஆண்டவரே நீங்க தான் மனுஷனை காப்பாத்திட்டீங்க, ஆனா இந்த பன்றிகளுக்குள்ள என்ன செய்யட்டும், போட்டோம். ஏற்கனவே பழைய ஏற்பாடு பூரா பன்றி இறைச்சி அருவருப்பானது, பன்றிகள் பத்தி நிறைய சொன்னோடனே பிசாசுகள் என்ன பண்ணிடுச்சு, ஈஸியாக கேட்டுருச்சு. இதுன்னா வந்து ஆண்டவர் என்ன சொல்ல மாட்டாரு, நோன்னு சொல்ல மாட்டாரு. சரி போ அப்படின்னு ஒன்னே அது வேலையை செஞ்சிருச்சு பாருங்க. போய் அவ்வளவு பன்றிகளும் என்ன செஞ்சிருச்சு, கடலிலே மூழ்கி. சூசைடல் ஸ்பிரிட், அசுத்த ஆவிகளின் தாக்கம். நான் பிரயாணப்பட்டு நேற்று வந்து கொண்டிருந்தேன். வரும்பொழுது எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, நாளைய தினத்தில் நீ பேச வேண்டியதில் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த சூசைடல் ஸ்பிரிட் அதை முறித்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. விசுவாசிகளுக்குள்ளும் சில நேரங்களில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் எழும்பி நிற்கிறது. ஆண்டவர் இந்த இரவில் அப்படிப்பட்ட எண்ணங்களை ஆண்டவர் முறியடிக்கிறார். உங்களுடைய எல்லைகளிலே அப்படிப்பட்ட தற்கொலை ஆவிகள் எங்கும் கிரியை செய்யக்கூடாது. அதை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும், அவைகளை எதிர்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் வாழ்வளிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய விடுதலை நடந்துச்சு ஒரு மனுஷனுக்கு. ஆனால் அந்த ஜனங்கள் சொன்னாங்க, நீங்கள் எங்கள் எல்லைகளை விட்டு போயிருங்க, வேணாம் ஆண்டவரே போயிருங்க. திரளான ஜனங்கள், கதரேனருடைய நாட்டு ஜனங்கள் எல்லாருமா வந்து சொன்னாங்க, நீங்கள் போயிருங்க. அவர் ஒரு வார்த்தை கூட மறுக்கல, படகேறி வந்துட்டார். ஆனால் இக்கரையில் வேதம் சொல்கிறது, ஒரு கூட்ட ஜனங்கள் அவருக்காக காத்திருந்தார்கள். அவருக்காக காத்திருந்த ஒரு கூட்டம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க ஆண்டவருக்காக காத்திருக்கிற கூட்டமா இருந்தா ஆண்டவர் நிச்சயமா திரும்பி திரும்பி வருவாரு. ஹல்லேலூயா. ஆமென். சரி, அப்படி திரும்பி வந்தபோதுதான் ஒரு மனிதன், வேதம் சொல்கிறது, எவிரு என்னும் பேருள்ள ஜெப ஆலய தலைவர். 41ஆம் வசனம் வாசிங்க. 41, லூக்கா 8:41. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12. எவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து, ஜெய்ரஸ், யாயீர் அப்படின்னு ஒரு பழைய ஏற்பாட்டு ஒரு பதம் இருக்கு ஹீப்ரூல, யாயீர். அதுல இருந்து வந்ததா யாயிரோஸ், யாயிரோஸ், யாவீர். அதுல இருந்து வந்ததா என்னது, ஜெய்ரஸ். அதனாலதான் தமிழ் வேதாகமத்தில் யவீரு என்று எழுதியிருக்கிறது. அந்த பேருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யாயிர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து யெகோவா பிரகாசிப்பார், பிரகாசிப்பார். ஒரு நல்ல சங்கீதம் இருக்கு, இவனுடைய பேருடைய அர்த்தத்தை அப்படியே சொல்லுது. ஏன்னா இந்த பேருடைய சரியான அர்த்தம் இருள் நீக்கும் வெளிச்சம். ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன், சங்கீதம் 18:28 வாசிங்க. சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு ப்ராஃபட்டிக் வேர்ட் இந்த நைட்டுக்கு வேணும் அப்படின்னா இந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன், உன் இருளை இன்று அவர் வெளிச்சமாக்குவார். அது எந்த இருளா இருந்தாலும் சரி, அறியாமையின் இருள், பயத்தின் இருள், மரண போராட்டங்களின் இருள் எதுவா இருந்தாலும் அந்த இருளை அவர் வெளிச்சமாக்குவார். ஜெய்ரஸ். அல்லேலூயா. வந்து கேட்கிற, ஆண்டவரே என்னுடைய குமாரத்தை எப்படி இருக்கிறா, மரண அவஸ்தையா இருக்கிறா,
லூக்கா எழுதும் பொழுது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எழுதுறாரு, ஒரே குமாரத்தி, ஒரே மகள், அப்படித்தானே? அம்மாவா இல்லையா? 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்கிறாள். அதனால நீங்க என் வீட்டுக்கு வர வேண்டும். நான் தான் சொன்னேன் ஆல்ரெடி, வீடு பத்தி நிறைய இங்க என்ன செஞ்சிருக்கு, சொல்லியிருக்கு. இயேசுவும், அதாவது இயேசுவின் தாயும் அவருடைய சகோதரரும் வீட்டுக்கு வெளியே நின்னாங்கன்னு போட்டிருக்கு, வீட்டிலே தங்காதவன்னு போட்டிருக்கு, இப்படி நிறைய இருக்கு, வீட்டை பத்தி நிறைய இருக்கு. ஸோ வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறான். இயேசு உடனே அவனோடு கூட போகிறார். அப்படி போகிற வழியில ஒரு சம்பவம் நடக்குது. இதை நம்ம நிறைய தியானித்திருக்கிறோம், ஆனாலும் அதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 43வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்றாள். அல்லேலூயா. இயேசு என்ன கேட்கிறாரு? என்னை தொட்டது யார்? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தானே தொட்டாள், அப்படித்தானே? அவள் தொட்டது இயேசுவின் வஸ்திரத்தை தானே, வஸ்திர தொங்கலை தானே தொட்டாள். அப்படி என்றால் இயேசுவை தொட்டது யார்? என்னங்க, அவள் வஸ்திரத்தை தான் என்ன பண்ணியிருக்கிறா? வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாள். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, சரியாதான் சொல்லியிருக்கு. ஆனா இயேசு என்ன கேட்கிறாரு? என்னை தொட்டது யார்? இங்க இருந்து வருவோம், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருவோம். முதலாவது மத்தேயு 9ஆம் அதிகாரம், அதிலே 20 மற்றும் 21. ஏன் இதை தியானிக்கணும் ரொம்ப முக்கியமா அப்படின்னா, ஏன் தியானிக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அந்த விசுவாசம் எந்த லெவல்ல இருக்குன்னு இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அல்லேலூயா, ஆமென். விசுவாசம் எல்லாருக்குள்ள என்னது இருக்கு? வேதமே சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிறார். தமிழ்ல தான் முடிக்கிறவர் போட்டிருக்கு, ஆங்கிலத்திலையும் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்லையும் த பெர்ஃபெக்டர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பூரணப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நிறைய பேத்துக்குள்ள விசுவாசம் இருக்கு, அது இன்னும் என்ன செய்யப்படணும்? பூரணப்படணும். அது பிரகாசிக்கணும், ஜெய்ரஸ் ஆகணும், அது பிரகாசிக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னா, நமக்கு தேவையானது நடக்கிறதற்கு இதுதான் வழி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த வாசிங்க இதை, மத்தேயு 9, 20, 21. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு போதும், எண்ணிக்கொண்டு. அப்ப முதலாவது எப்படி இருக்குன்னா, உள்ளத்தின் எண்ணம், ஒரு தாட், ஒரு சின்ன ஒரு எண்ணம், இதுதான் விதை. அல்லேலூயா. விசுவாசம் எப்படி வருது? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன வருது அப்படின்னா, விதையா வருது. விதை விதைக்கிற ஊமை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஒருத்தன் ஒரு நல்ல விதையை எடுத்து அதை தன் தோட்டத்தில் என்ன செஞ்சானா, வச்சானா. அந்த விதை என்ன பண்ணிச்சான்? அது விருட்சமாகி வானத்தின் பறவைகள் வந்தடையத்தக்க மரமாகும். அல்லேலூயா. So faith begins at this level, a seed level faith. முதலாவது ஒரு விதையளவு விசுவாசமா உங்க வாழ்க்கையில் அது என்ன செய்யப்படுகிறது? விதைக்கு ஒரு எண்ணம், ஒரு எண்ணம். அப்போஸ்தலர் நடபடிகளில் 7ஆம் அதிகாரத்துல அங்கே ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணுகிறார், சொல்லுகிறார், பேசுகிறார். அதிலே மோசேயை பற்றி எழுதும் போது 40 வயதாக இருக்கும் போது, மோசேக்கு 40 வயதாக இருக்கும் பொழுது அவனுக்குள் ஒரு எண்ணம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இதுல ஒரு காரியத்தை கவனிக்கணும்.
உங்களுக்குள்ள உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகள் மாற்றப்படும்படிக்கு, அற்புதங்கள் நடக்கப்படும்படிக்கு உங்களுக்குள் முதலாவது என்ன நடக்கிறதுனா, ஒரு விதை, ஒரு எண்ணம் விதைக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மட்டும்தான் ஒரு நன்மையின் வித்தை இப்படி போடுவார் நினைக்காதீங்க. பிசாசு என்னதான் பண்ணுவான்? பிசாசும் ஒரு எண்ணத்தை தான் என்ன பண்ணுவான்? விதைப்பான். அப்படிதானே? ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிற காலத்தில் ராஜாவாகிய தாவீதும் யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டும், ஆனா யுத்தத்துக்கு போகல. அந்தந்த காலத்தின் வெளிப்பாடு பெற்ற நாம் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படலை. அவர் மேல இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு எண்ணம், சும்மா படுத்திருக்கும் போது ஒரு எண்ணம் இருப்பால், அந்த பலகனியில் போய், அந்த பால்கனியில் போய் பார்க்கிறியா அப்படின்னு ஒரு எண்ணம் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. எண்ணம் வந்தோடனே எல்லாம் போச்சு. அல்லேலூயா. எண்ணம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனிதர் நித்திரையா இருக்கும் போது சாத்தான் வந்து களைகளை விதைத்தான். அவனும் கொஞ்சம் விதை வச்சிருக்கான் கையில. நம்ம ஆவியில தெளிவா இருந்தோம்னா நம்ம நல்ல விதையை என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் காட். ஸோ விசுவாசம் முதல்ல ஒரு எண்ணமாக, ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கு 5:27 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இப்ப என்னவா மாறிடுச்சு? அடுத்தபடியா ஒரு சொல்லா என்ன பண்ணிருச்சு? மாறிடுச்சு. A thought is now developed into a conversation. ஒரு எண்ணம், விதைக்கப்பட்ட ஒரு எண்ணம் ஒரு சொல்லாக உள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? மாறிடுச்சு. அல்லேலூயா. ஸோ விசுவாச எண்ணங்கள் உங்களுக்குள் விதைக்கப்படுகிறது. அவைகளை நீங்கள் சொல்லாக மாற்ற வேண்டும். நீங்கள் அவைகளை உங்களுக்குள் பேச தொடங்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க விசுவாசத்துடைய அளவை பொறுத்தது நீங்க சத்தமாகவும் பேசலாம், சத்தம் இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம்? சைலண்டாகவும் சொல்லிக்கலாம். அப்படிதானே? யோசேப்புக்கு நல்லாவே விசுவாசம் இருந்தனால என்ன பண்ணா? ஒவ்வொருத்தனையா கூட்டு சொன்னேன். இன்னைக்கு ஒரு சொப்பனம் பார்த்தேன், இன்னைக்கும் பார்த்தேன்ப்பா, மத்தியானம் கூட பார்த்தேன்ப்பா, வரிசையா. அப்போ தைரியம் இருந்துச்சுன்னா வெளியே சொல்லலாம், இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? உள்ள சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தின் எண்ணங்கள் விதைக்கப்படுகிறது. நான் பிரசங்கம் பண்ணுகிற பொழுதே விதைக்கப்படுகிறது. அந்த எண்ணங்களுடைய அடுத்த வடிவம் என்ன தெரியுமா? அது உள்ள ஒரு சொற்பொழிவு உள்ள என்ன செய்யுது? ஒரு சொற்பொழிவை ஏற்படுத்துகிறது. கான்வர்சேஷன். அருவி போல சில வாக்குகள் உள்ள என்ன செய்ய ஆரம்பிக்குது? பேச. எனக்கு நடந்துடும், நான் இப்படி வந்துடுவேன், அப்படி வந்துடுவேன். அல்லேலூயா. அவள் என்ன செய்ய வேண்டுமோ அதை தான் என்ன பண்ணியிருக்கிறா சொல்லி. அப்படித்தானே? ஏதாவது கொஞ்சம் மாறி இருக்கா? அதுல அவள் என்ன சொல்லியிருக்கிறாளோ அதை தான் அவள் அடுத்து என்ன செய்ய போறா? அப்போ சிந்தை, ஒரு எண்ணம், அடுத்தபடியா ஒரு சொற்பொழிவாய் மாறு. ஒரு சொல் உள்ள பேச ஆரம்பிச்சிட்டா. பேசலைன்னா செய்ய முடியாது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேசுங்க. விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். அப்படித்தானே? விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதான் சரியான மொழிபெயர்ப்பு. விசுவாசிக்கிறேன், அதனால நான் எனக்குள்ள என்ன பண்றேன்? பேசிக்கொண்டே இருக்கேன். அல்லேலூயா. பேச அடுத்து மெதுவா அந்த விசுவாசம் என்ன பண்ண தெரியுமா? அவளுக்கு அப்படியே அவளை நகர்த்தது. அல்லேலூயா. As she was speaking within herself, now that faith begins to propel her towards Jesus. இயேசுவுக்கு நேரா அந்த விசுவாசம் அவளை என்ன பண்ணுது? உந்தி தள்ளுது. என்ன சொன்னிட்டே இருந்தியோ அதை இப்ப மெதுவா என்ன பண்ண போற? செய்ய போற. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதில் எங்கேயுமே நின்றக்கூடாது. நின்றக்கூடாது. எண்ணம் சொல்லா மாறணும், சொல்லு செயலா மாறணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்குள்ள சொல்லிட்டு இருக்கீங்களா? வெறுமனா சொல்லிட்டே இருந்தா அதுக்கு பேர் பகல் கனவு. சரியா? அதை என்ன பண்ணணும்? அடுத்தபடியா செயல்படுது. என்ன ஒண்ணு பாயிண்ட் அப்படின்னா, யூ மஸ்ட் செக் வெதர் திஸ் கனெக்ட்ஸ் யூ வித் ஜீசஸ். உங்களுக்குள்ள கொண்ட எண்ணமா இருக்கட்டும், உங்களுக்குள்ள தொடர்ந்து வருகிற பேச்சா இருக்கட்டும், இது எல்லாம் இயேசுவை பற்றினதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அவள் தனக்குள்ளே சொல்லிக்கொண்ட காரியம் என்னன்னா, நான் அந்த டாக்டரை பார்ப்பேன், நாளை கழிச்சு இந்த டாக்டரை பார்ப்பேன், அப்படி சொல்லல. அவள் சொல்லிக்கொண்டது எல்லாமே இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் தேவனிடத்துல இயேசுவிடத்துல தான் வந்திருக்கு அப்படின்னா அது இயேசு பத்தி தானே செய்யும், பேசும். அந்த விசுவாசம் பேச தொடங்கிருச்சு. உள்ளுக்குள்ள பேச 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 அப்படியே நகல ஆரம்பிச்சா பாருங்க. நகல ஆரம்பிச்சு போய் என்ன பண்ணா, அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு. She only touched the hem of his robe, but the faith within her touched the heart of Jesus. Praise the Lord. Amen. அவள் வஸ்திரத்தின் தொங்கலை தான் தொட்டாள், ஆனால் அவருடைய விசுவாசம் இயேசுவின் இருதயத்தை என்ன பண்ணிருச்சு, தொட்டுருச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ரெண்டாவது தலைப்பு, ஏன் இந்த தலைப்புல போராட்டமா இருந்துச்சு அப்படின்னா, நான் ரெண்டாவது கொடுக்க வேண்டிய தலைப்பு என்னன்னா, புறப்படும் வல்லமை. அப்படிதானே? இயேசு என்ன சொன்னாரு, என்னிலிருந்து வல்லமை வெளிப்பட்டதை கண்டேன், அப்படியா சொன்னாரு? வல்லமை என்ன பண்ணிச்சான், புறப்பட்டுச்சான். ஆஹா, அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, உங்கள் விசுவாசம் உங்களை புறப்பட பண்ணும் என்றால் அவருடைய வல்லமை அவரில் இருந்து புறப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிறைய பேருக்கு ஏன் வல்லமை புறப்படலைன்னா, உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ண வைக்கல, பேச வச்சிருக்கே தவிர புறப்பட வைக்கல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க விசுவாசம் உங்களை புறப்பட வச்சிருக்குதா? எங்கேயோ ஒரு பக்கம், எங்கிட்டோ ஒரு பக்கம் இல்லை, இயேசுவை நோக்கி அந்த விசுவாசம் புறப்பட செய்யும் என்றால் அவருடைய வல்லமை அவரில் இருந்து என்ன பண்ணும், புறப்படும். அவர்கிட்ட எவ்வளவு வல்லமை இருக்கு, எவ்வளவு வல்லமை இருக்கு, எவ்வளவு வல்லமை இருக்கும். நம்மளே யோசிப்போம், எவ்வளவு, சும்மா கணக்கு சொல்லுவோம், எவ்வளவு இருக்கும். கட்டுக்கடங்காத, அப்படிதானங்க? உங்ககிட்ட கட்டுக்கடங்காத பாஸ்டர், எங்க வீட்டில் 4 ரூம் இருக்கு, 4 ரூமே பூரா தங்க பிஸ்கெட்டு தான் கொட்டி கிடக்கு, ஜன்னலை திறந்தாலே 4 வெளியே விழுகும், அப்படி இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. அதில் ஒன்று எங்கேயோ போயிடுச்சுன்னா கவலைப்படுவீங்களா? ஆனால் இவருடைய பவர் எவ்வளோ ஆடிட்டட் பவர் பாருங்களேன். அவர் சொல்றாரு, ஒருத்தர் தான் தொட்டுச்சுன்னா கூட எனக்கு தெரியும். அல்லேலூயா, வல்லமை புறப்பட்டுச்சு, 10 பேரை தொடலை, ஒருத்தர் தான் என்ன பண்ணுச்சு. நான் ஒரே நேரம் என் வல்லமை புறப்பட்டு உலகத்தையே தொட முடியும், ஆனா ஒருத்தரை தான் தொட்டாலும் நான் கணக்கு வச்சிருக்கேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். He is accountable for the power that he has received. யோசிச்சு பாருங்க, அவருக்குள்ள இருக்கிற வல்லமை, உங்க மேல இருக்கிற கிருபைக்கு நீங்க அக்கௌண்டபிளா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நீங்க அக்கௌண்டபிளா இருக்கீங்களா? சும்மா போனா போதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. ஒரு ஆளுக்கு தான் அந்த வல்லமை புறப்பட்டாலும் கணக்கு கரெக்டா இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ உங்களை புறப்பட வைக்கும் விசுவாசம் அவரிடத்திலிருந்து வல்லமையை புறப்பட செய்யும். புறப்படும் வல்லமை. ஏன் அப்படி பேரிடணும்னு நினைச்சேன் அப்படின்னா, பாருங்களேன், ஒரு ஃப்ளைட்டு, ஒரு ட்ரெயின், அதுக்கெல்லாம் என்ன இருக்குது, புறப்படுகிற, அப்படிதானே? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, this power will take you towards a God ordained destiny. இந்த வல்லமை, அவரிலிருந்து புறப்பட்ட வல்லமை இருக்கிறதே, அது ஏதோ உன்னை பூரணப்படுத்துகிறதுக்கு மட்டும் இல்ல, அதை தாண்டி தேவன் நிர்ணயித்திருக்கிற இலக்குக்கு நேராய் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம விசுவாசம் நம்மளை புறப்பட வைக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் சும்மா ஒரு எண்ணமா உட்கார்ந்துருக்க கூடாது. எனக்குள்ள ஆண்டவர் இப்படி ஒரு ஃபெய்த் கொடுத்துருக்காருங்க அப்படின்னு கூடாது. அது பேசணும், முதல்ல அது பேச ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அது உங்களை புறப்பட வைக்க வேண்டும். அப்படி என்றால் அவரிலிருந்து வல்லமை உங்களுக்காக என்ன செய்யும், புறப்படும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புறப்பட்டுருச்சு. தெய்வ வல்லமை வெளிப்பட்டால் நிச்சயமா அதுக்கப்புறம் மறைஞ்சிருக்கவே முடியாது. அவர் சொல்றா, தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். ஹல்லேலூயா.
இப்போ இதோட நான் செய்தியை முடிச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இது பார்ட் 1 தான். அது ஏன் இயேசு 2 சம்பவத்தை சேர்த்திருக்கிறாரே. அப்போ ஒன்றை மட்டும் கேட்டால் நமக்கு அது ப்ராக்டிக்கல் என்ன செய்யாது, ஒத்து வராது. விசுவாசத்தினால் புறப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து நான் முதலாவது சொன்னேன். விசுவாசத்தினால் புறப்பட்ட ஒரு ஆணை குறித்து பேச வேண்டும். அவன் பேர் தான் என்னது, ஜெயரஸ். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவன் நல்லா கவனமாக கேளுங்க. இவனுக்குள்ள இப்படி டீட்டெயில்ஸ் ஆண்டவர் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? இவன் புறப்பட்டே வந்துட்டான். அல்லேலூயா. அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? ஆஹா, நம்ம மகை இவ்வளவு கஷ்டப்படுறாளே, மரணவஸ்தியா இருக்கிறாளே, அந்த எண்ணம் வந்துச்சு. உள்ளுக்குள்ள பேச ஆரம்பிச்சான், போயிடலாம் எப்படி இப்போ இந்த பக்கத்தில் வந்தாருன்னா போதும், போயிடுவோம். கேள்விப்பட்டான், வந்துட்டாருன்னு உடனே என்ன பண்ணான், புறப்பட்டான். எல்லாம் ஓகே தான், எங்க வரைக்கும் ஓகே. ஜீசஸ் கிட்ட வந்துட்டான். ஜீசஸ் ஆன்சர்ட் ஹிஸ் பிரேயர். இயேசு அவன் ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணிட்டாரு, வர்றேன்னு சொல்லிட்டாரு. அப்புறமும் ஓகே தான். என்ன செய்யறாங்க, புறப்பட்டு போறாங்க. இப்ப இங்க ஒரு சிக்கல். அதனாலதான் அங்க போட்டிருக்கு, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில். அப்படிதானே? 49 வாசிங்க சிஸ்டர். லூக்கா 8:49. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இங்க நல்லா கவனிங்க. இதுவும் புறப்பட வைத்த விசுவாசம்தான். ஆனால் இங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இங்க ஒரு வித்தியாசமான சத்தம் வெளியிலே கேட்க ஆரம்பிக்குது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். நம்ம நிறைய பேருடைய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபெய்த் நம்மளை புறப்பட வச்சிருச்சு. ஆனாலும் நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு சில சத்தம் வெளியே என்ன பண்ணுது, சத்தமா கேட்குது. உள்ளுக்குள்ள நம்ம ஃபெய்த் நம்மகிட்ட பேசினதை விட சத்தமா வெளியே என்ன பண்ணுது, கேட்குது. இயேசு கிறிஸ்து ஓமை சொன்னார், ரகசியமான ஓமை சொன்னார். சொல்லிட்டு சொன்னாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படிதானே? நமக்கு எத்தனை காது இருக்கு? நமக்கு எத்தனை காது இருக்கு? எத்தனை காது இருக்கு? நீங்களே சொல்லுங்களேன். எத்தனை காது இருக்கு? 1 2? 2 காது இருக்கு. அப்போ என்ன சொல்லணும்? காதுகள் உள்ளவன், அப்படிதானே சொல்லணும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு காதா இருக்கு. காதுகள் உள்ளவன் அப்படித்தானே சொல்லிக்கணும். ஆனா என்ன சொன்னார் இயேசு? காது உள்ளவன். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏய், உனக்கு உள்ள ஒரு காது இருக்கு, அந்த காதுல நீ கேட்டிருக்கிற இல்லையா, அதுதான் நடக்கணும், அதுதான் நீ நம்பணும். இந்த வெளியே இருக்க காதுல கேட்கறத என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் விசுவாசத்தை உள்ளுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர நினைக்கிறாரு. பிசாசு பயத்தை வெளியிலிருந்து உள்ளுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். உங்கள்கிட்ட நீங்க பேசுறவங்களாம் எப்படி சொல்லணும், டாக்டர்கிட்ட இந்த காலத்துல பேசும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு இல்லையா? பார்த்து அதுவும் கூட்டத்தில் போய் நின்னீங்கன்னா, கொரியர் கொடுக்குற ஆளாக இருந்தாலும் பிடிச்சி என்ன பண்ணிடுவாங்க, என்னமோ கொரியர் வந்திருக்கான்னு தெரியாத கூட என்ன பண்ணிடுவாங்க, என்னத்தையும் அவனை பண்ணி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் ரொம்ப தெளிவான டாக்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை முதல்ல மிஷின் ஸ்கேன் பண்ணுறத விட இவங்க தனியாக அவன் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்க, எங்கே இருக்கிறீங்க, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்து எழுதணும்ல இல்லையா? ஐயா நான் ஏதோ கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னா அதுக்கு வேற மருந்து. நாங்கள் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம் தெரியாதனமா சொல்லியிருக்கோம். சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு வேற மருந்து. உங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வர்ற மருந்து கொடுக்குறோம், அப்படிதானே? சரி போகட்டும், பாருங்க. ஏன்னா இங்கே நான் சும்மா சொல்ல, பைபிள் இருக்கிறத சொல்றேன், நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டுன்னு போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். சரி போட்டும், பாருங்களேன். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, அப்போ when faith propels you towards Christ, you need to be careful whether you're going to listen to the voice or you're going to listen to the noise. வெளியே கேட்கிற சத்தத்துக்கு கேட்க போறோமா, உள்ள துணிக்கிற அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்துக்கு செவி கொடுக்க போறோமா? நிறைய பேர் என்ன பண்ணுது தெரியுமா,
உள்ள புறப்பட்டு விசுவாசத்தோட அவன் விசுவாசம் அவனை புறப்பட பண்ணிருச்சு. நேரம் வந்துடுறான், அவன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது. சூப்பர் சூப்பர்னு வரும் பொழுது சில சத்தம் வெளியே இருந்து கேட்டு என்ன பண்ணுது? நிப்பாட்டிடுது. அல்லேலூயா. ஓடி வந்து சொன்ன, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். என்ன அர்த்தம்னா, உன் வருத்தம் பூரா உன் தலையிலேயே இருக்கட்டும். அப்படித்தானே? அங்க வருத்தம் இருக்கா இல்லையா? செத்துட்டாங்க, வருத்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் வருத்தப்படாத போதகர். ஏன்னா அவர் வருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. அவர் மரணத்தையே மரணமா பார்க்கிறவரே இல்லை. அப்படித்தானுங்க. இயேசு வருத்தப்படாத போதகர். அல்லேலூயா. அவர் வருத்தமே பட மாட்டார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அவர் வருத்தப்பட மாட்டார். உங்க வருத்தத்தை எல்லாம் மாத்திடுவார். அதானே உண்மை. அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. வந்து சொல்றான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இன்னொரு விதத்துல போதும், நிறுத்து. நீ பிரயாணத்தை நல்லா தான் துவக்கின, ஆனா என்ன ஆயிடுச்சு? போதும், நிறுத்து. அவன் என்ன சொல்லணும்னா, ஏய், எனக்குள்ள விசுவாசத்தை துவக்கின ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? என்னை பேச வச்ச ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? என்னை என் வீட்டுல இருந்து புறப்பட வச்ச ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? அவர் இப்ப என் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பூர்ணப்படுத்துகிறவருமாயிருக்கிற இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, யாருக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரோ, யாரை புறப்பட பண்ணியிருக்கிறாரோ, அவன் கூடவே இருக்கிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் அவன் சொல்லியிருப்பான், ஏய், I am not waiting for my miracle, I am walking with my miracle. Hallelujah. ஆமா தானங்க? நான் என் அற்புதத்துக்காக காத்திருக்கலைங்க, அற்புதத்தோட தான் நான் நடந்து வரேன். ஏன்னா இவர் பேர் என்னது? அதிசயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ எவ்வளோ பரிதாபமான நிலைமையாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன். ஸோ இதில் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யாரோ வந்து சொல்லவில்லை. யார் வந்தாவா? யார் வந்தா? அவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன். அல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் உங்களுக்குள்ள வேலை செஞ்சு உங்களை பேச வச்சு புறப்பட வச்சிருக்குன்னு சொன்னா, அந்த பயணத்தை நிறுத்துவதற்கு சத்துரு என்ன பண்றான் தெரியுமா? ரிலையபிள் சோர்ஸை கொண்டு வர. அவர் நம்பகரமான டாக்டர், எங்க குடும்ப டாக்டர். எங்க தாத்தாக்கு சொன்னாரு 3 மாசம் எங்க தாத்தா போயிட்டாரு. அவரு தான் சொன்னாரு. அப்படிதானே? இந்த இரவில் நான் கேன்சல் பண்ணுகிறேன். எது தெரியுமா? ரிலையபிள் சோர்ஸ். வாட் யூ திங்க் ஆஸ் a reliable source. Praise the Lord. The information that comes through a reliable source is nothing compared to the revelation and the relationship you have with Christ. Praise the Lord. கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உங்களுடைய ஐக்கியமும் அதனால் விளைந்த விசுவாசத்துடைய வலிமையும் இதுக்கு முன்னாடி பெருசா நிற்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ரிலேபிளா வரும் வார்த்தை. நம்பகரமானவர். அவர் சொன்னா சரியாதாங்க இருக்கும். அவரே சொல்லிட்டாரு, இந்த தடவை இவங்க ஜெயிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இருந்தா எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் சூழ்நிலைகளை பார்க்கவும் அழைக்கப்படவில்லை, சூழ்நிலைகள் பேசுவதை கேட்கவும் அழைக்கப்படவில்லை. கிறிஸ்து எனக்குள் எதை துவங்கி இருக்கிறாரோ அதையே நான் பற்றி கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அதுதான் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? Do not fear. சொன்னாரா? Jesus was able to stop the fear. When they were speaking to instill fear, அவனுக்குள்ள பயத்தை விதைக்கிறதுக்கான வேலையை சத்துரு தொடங்கின உடனே ஆண்டவர் அந்த பயத்தை do not fear நிறுத்திட்டார். Hallelujah. In fact, Jesus was the first to respond to this conversation. அப்படிதானே? பதில் சொல்லும்படி இயேசு முந்திக் கொண்டார் என்று சொல்றேன். உங்க பலவீனமான நேரத்தில் உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்கி அந்த விசுவாசத்தை பேச வைத்து விசுவாசத்தை நிமித்தமாக உங்களை புறப்பட வைத்தவர், சில நேரங்களில் நீங்க பலவீனமா இருக்கும் பொழுது பயத்தை எதிர்கொள்ளும்படி அவர் முந்திக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவன் என்ன சொல்லலான்னு யோசிக்கிறதுக்குள்ள அவர் என்ன பண்றாரு? சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இங்க இருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களையும் பார்த்து சொல்றேன்,
ஒருவேளை சில நாட்களுக்கு முன்பதாக, சில வருடங்களுக்கு முன்பதாக, சில மணி நேரங்களுக்கு முன்பதாக, அல்லது இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் உள்ள இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, never allow any reliable source to stop you from believing. அல்லேலூயா. அது எந்த ரிப்போர்ட்டாகவும் இருக்கட்டும், எந்த அரசு ஆணையாகவும் இருக்கட்டும், கவலைப்படாதே. உனக்குள் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறவர், விசுவாசத்தை பேச வைத்தவர், விசுவாசத்தினால் புறப்பட செய்தவர், அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை தடுக்க ஒன்றுக்கும் இடம் கொடாதே. அல்லேலூயா. எல்லாம் சொல்லிட்டாங்க பாஸ்டர், அப்படிதான் இவ்வளவுதான், நான் இப்படிதான் நான் பாஸ்டர், அது 3 வருஷம் ஆகுமாம் பாஸ்டர், இனிமே எங்களுக்கு இது நடக்கவே நடக்காதான் பாஸ்டர், எனக்கு ஏஜ் போயிருச்சாம் பாஸ்டர். அது ஒன்று இப்போ லேட்டஸ்டாக இறங்கி இருக்கு தெரியுமா? எனக்கு ஏஜ் போயிருச்சாம் பாஸ்டர், இனிமே அது ஒன்றும் இல்லையா? அப்படிதானே? அந்த வேலை கிடைக்கும்னா எனக்கு 40 வயசுக்குள்ள இருந்தால் தான் கிடைச்சிருக்குமா, எனக்கு ஏஜ் போயிருச்சு. எந்த ஏஜ் போனாலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்னா நாங்கள் விசுவாசிகளின் தகப்பன் யாரை சொல்லிட்டு இருக்கோமோ அவருக்கு ஏஜ் ரொம்ப போயிடுச்சு. அப்படிதானுங்க? அவர் ஏஜ் கொஞ்சம் நஞ்சமாக போல, ரொம்ப என்ன பண்ணுச்சு, ரெண்டு தடவை ரிட்டையர் ஆகுள்ள வயசாயிருச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்து முடித்தார். அல்லேலூயா. உங்களை என்ன உங்களுக்குள்ள விதைச்சு, எதை நீங்கள் பேச வச்சு, எது நிமித்தமோ அந்த விசுவாசம் உங்களை புறப்பட செய்திருக்கிறதோ, இந்த இரவு ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை நம்பிக்கொண்டே இரு, அதை விசுவாசித்து கொண்டே இரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆன்சர்டு பிரேயரோட ஜெய்ரஸ் வந்தான். அப்படித்தானே? அவனுடைய பிரேயரே ஜீசஸ் தான். ஜெய்ரஸோட பிரேயர் என்னது? ஜீசஸ் தான். ஜீசஸ் அவன் கூடயே வந்துட்டார். அல்லேலூயா. அப்படியே நடந்து வந்து பாதியிலே நிறுத்த பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், இல்லை 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 இல்லை. அந்த வீட்டுக்கு போனார். அந்த வீட்டுக்கு போன உடனே அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? அவங்களாம் என்ன பண்ணாங்களாம்? எல்லாம் அழுது சந்தடி பண்ணி அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இயேசு சொன்னார், அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை. என்ன பண்றாளாம்? நித்திரையா இருக்கிறாள். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு அடுத்த வசனம்? அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்தபடினா. அங்க பாத்தீங்களா? இதான் ரொம்ப முக்கியம். எப்படி இவங்களுக்கு அறிந்தாங்க? யோசிச்சு பாருங்க. மதுரையில தான் நடந்து போச்சுன்னு வச்சுக்கிறோமே. ஒருத்தர் திண்டுக்கல்ல இருந்திருக்கிறாரு, ஒருத்தர் திருப்பத்தூர்ல இருந்திருக்கிறார். எப்படி அவர்கள் அறிந்தார்கள்? எப்படி அறிந்தாங்க? அவங்க அப்படியே ஜெபம் பண்ணும்போது ஆவிலே பார்த்துட்டாங்களா? அங்கே மதுரையில் போயிருச்சுன்னு. அப்படியா? அப்புறம் எப்படி தகவல் வந்துச்சு? அப்படித்தானே சொன்னாங்க. அப்படித்தானே? அப்படித்தானேங்க. இதுதான் ரிலையபிள் சோர்ஸு. புரியுதா? இந்த ரிலையபிள் சோர்ஸ் வந்தோடனே அதை அறிந்துட்டான் பாருங்க. அப்படின்னு அர்த்தம், அதை நம்பிட்டான். அப்படித்தானே? நம்பிட்டான்ல. தகவல் வந்துச்சு. சும்மாவா ஃபோன் பண்ணி எங்கள் தாத்தா செத்துட்டாருன்னு நினைக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? உண்மையை செத்தா தானே சொல்ல முடியும். அப்படித்தானே? அப்போ இந்த வந்திருக்கவெல்லாம் எப்படி வந்திருக்கிறான்? அவன் கேள்விப்பட்டதை உள்வாங்கி விசுவாசித்து, அதுதான் இப்போ அவனுக்கு அறிவா நிற்குது. அந்த அறிவு என்ன சொல்லுதுன்னா, செத்துருச்சுல, முடிஞ்சு போச்சுல, இனி என்ன பண்றது அப்படின்னு அந்த அறிவு என்ன செய்யுது சொல்லுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு விரோதமான புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அப்படித்தானே? ஆமாவா? அவருக்கு விரோதமான புத்தியும் இல்லை, அவருக்கு விரோதமான ஆலோசனை இல்லை, ஒண்ணுமே கிடையாதுங்க. அவருக்கு விரோதமாக எதுவுமே என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அப்போ இவங்கெல்லாம் அறிஞ்சிட்டாங்க, அவங்கெல்லாம் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க கேள்விப்பட்டதை, அவங்க என்ன கேள்விப்பட்டாங்களோ அதை என்ன பண்ணிட்டாங்க? இன்னும் யோசிச்சு பாருங்க. ஜெய்ரஸ் தாங்க அப்பா. அப்படித்தானே? ஜெய்ரஸ் கேள்விப்பட்டு அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? ஆல்ரெடி ஆஜராயிட்டான். எந்த ஊர்லேருந்து வந்தான்னு தெரியாது. எல்லாம் என்ன பண்ணிக்கான் எல்லாரும். அப்போ இவனுக்கு தகவல் வந்த மாதிரியே அவங்களுக்கும் தகவல் வந்தது. அவங்களாம் நம்பிட்டாங்க. இவனை நம்பாமல் தடுத்தது இயேசு. ஹல்லேலூயா. இவன் நம்பி இருந்தான்னா இவன் என்ன சொல்லியிருப்பான்? சரிங்க ஐயா, ஏதோ நான் சொன்னோன்னே வந்தீங்க, நடக்கக்கூடாது நடந்து போயிடுச்சு. அப்படித்தானே? மற்றதெல்லாம் ஆட்டோவில் போச்சு, நடக்கக்கூடாது நடந்து போச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு நீங்கள் போங்க, நான் என் வீட்டுக்கு போகிறேன். அந்த காரியம் நடக்காம தடுத்தது யாரு? இயேசு. அதனால தான் சொல்கிறோம், ரிலையபிள் சோர்ஸ் மூலமாக வந்தாலும் என்ன பண்ணுங்க, டோன்ட் அக்செப்ட் இட். டோன்ட் அக்செப்ட் இட். என்ன பண்ணாதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதை ஏற்றுக்கொண்டவங்களாம்
உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசு அப்படி ஆட்களை வச்சுக்கிட்டு அற்புதம் பண்ணவே முடியாது. அதனால தான் என்ன பண்ணார், எல்லாரையும் வெளியே போச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, பிள்ளை மரிக்கவில்லை, அவள் என்ன செய்கிறாள். இப்போ நான் அவனு கேட்குறேன் உங்கள்கிட்ட, இந்த பிள்ளை நேற்று நித்திரை பண்ணியிருப்பாளா? இப்படி யோசிக்கிறீங்க. நீங்கள் நேற்று நித்திரை பண்ணீங்களா இல்லை ஒரு லைஃப் டைம் ஒரு தடவை தாங்க நித்திரை பண்ணுறோம்? அப்படியா? நீங்கள் நேற்று நித்திரை பண்ணீங்களா இல்லையா? பண்ணீங்க. நீங்கள் சொல்கிறத எனக்கு கேட்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் பிரசங்கம் பண்ணால் இங்கேயே நித்திரை பண்ணிடுவோம். அப்படி தானே ஐயா? நேற்று நித்திரை தான் பண்ணிச்சு அந்த குழந்தை. 12 வருஷமாக எத்தனை நித்திரை பண்ணியிருக்கோம்? அது ஏற்கனவே பண்ணிருச்சுல்ல. ஆனால் பல தடவை மறிச்சிருக்குமா? அது மறிக்காது. மறிக்கிறது எப்போ தான் மறிக்கும்? ஒரு தடவை தான் மறிக்கும். அப்படி தானே? இப்போ இயேசு என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு முடிவுன்னு நம்ம சொல்கிறத தற்காலிகமாக மாற்றிட்டார். அப்படி தானே? நித்திரைக்கும் மரணத்திற்கும் ஒரே வித்தியாசம்தான். நித்திரை என்பது தற்காலிகமானது, மரணம் என்பது நிரந்தரமானது. உங்கள் நிரந்தரமான பிரச்சனையை தற்காலிகமானதா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். டீல் பண்ண தொடங்குறதே எப்படி இருக்கு பாருங்க. டீல் பண்ண தொடங்குறதே நீங்கள் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா, அது நேற்று மாதிரி தான், அது முந்தா நேற்று மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12 வயசு ஆச்சாப்பா? ஆமாம். 12 மணி நேரம் தானேப்பா தூங்குது குழந்தை, இப்போ எந்திரிச்சிருப்பா. அல்லேலூயா, அவ்வளோதான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்கள் பிரச்சனை ஒன்றும் பெருசு இல்லை. அல்லேலூயா. நம்ம நினைச்சிடும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா, நேற்று நீ தூங்குனீல, ஆமாம், முந்தா நேற்று, ஆமாம், அதே மாதிரி தான். பிரைஸ் தி லார்ட். உன் பிரச்சனை எப்படிப்பட்டது? தற்காலிகமானது. அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனா, அது உன்னை முடித்து போடுவதற்கு அதற்கு அதிகாரம் இல்லை. அதிகாலையில் சகாயம் பண்ணுகிற தேவன் உன்னை எழுப்புவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த நாளில் கர்த்தர் என்ன சொல்ல வரார் உங்ககிட்ட அப்படின்னா, உனக்கு உள்ள ஒரு எண்ணத்தை விதைச்சு அதை விசுவாசமா வளர்த்து அதை பேச வச்சு அது நிமித்தமா உன்னை புறப்பட வச்சு கிறிஸ்துவை நோக்கி அல்லது கிறிஸ்துவோடு கூட எங்க போறியோ, என்ன செய்ய போறியோ, அந்த காரியங்கள் இந்த நாட்களில் நிச்சயமாய் வாய்க்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். 2 வித்தியாசம் தான். பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை நோக்கி போனாள், எவிரு இயேசுவோடு போனான். அற்புதம் நிச்சயம். கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. சில நேரங்களில் சென்று போன நாட்களில் உங்க விசுவாசம் உங்களை புறப்பட வைத்தும் நீங்க பாதியிலே நின்று போயிருக்கலாம். அல்லது சில வார்த்தைகள் உங்களுக்குள் சில தடைகளை ஏற்படுத்தி இருக்கலாம். உங்களுக்குள்ள சில கலைகளை வளர வச்சிருக்கலாம். இயேசு அற்புதங்களை செய்கிறார். இந்த 2 அற்புதத்துல அந்த முதலாவது அற்புதம், அந்த ஸ்திரீ, பலவீனமான ஸ்திரீ, அன்றைக்கு பலப்படுத்தப்பட்டாள். அவளுக்கு சமாதானத்தை ஆண்டவர் இயேசு அனுப்பினார். சௌக்கியம் மட்டும் இல்லம்மா, சமாதானமும். அந்த குமாரத்தை எழுப்பும் போது அவளுடைய பிரச்சனை மாறிச்சு. அது மட்டும் இல்லை, அவளுக்கு போஜனம் கொடுக்கும்படி சொன்னார். ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை வளர்க்க விரும்புகிறவர். அல்லேலூயா. சத்துருவைகளை முடித்து போட நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, அவைகளை வளர்க்கும்படி நீ ஆகாரம் கொடு. இது கட்டளை. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆசீர்வாதம் சில காலங்களில் இன்னும் கனி கொடுக்கும். இந்த ஆசீர்வாதம் ஏதோ ஒன்றோடு முடிந்து போகாது, அது கனி கொடுத்து பல ஜனக்கூட்டத்தை எழுப்பும். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் வேளையில், அவர் வேளையில் நேர்த்தியாகவே யாவும் செய்திடுவார். ஓ எந்தன்
திறந்தருளும் உந்தன் வழியை காண செய்யும். நீர் சொல்லும் யாவும் செய்திடுவே வேளையில். ஓ எந்தன் கண்கள் திறந்தருளும் உந்தன் வழியை காண செய்யும். நீர் சொல்லும் யாவும் செய்திடுவே வேளையில் வேளையில் வேளையில். ஓ நேர்த்தியாகவே யாவும் செய்திடுவே எந்தன் கண்கள் திறந்தருளும் உந்தன் வழியை காண செய்யும். நீர் சொல்லும் யாவும் செய்திடுவே வேளையில். அப்படியே எழுந்து நிற்போமா? ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னார், அந்த வார்த்தை ஒரு விசுவாசத்தை உருவாக்கும், வல்லமையை பிறப்பிக்கும். Word carries the anointing. The Lord is releasing an anointing to you right now. Right now, right now. விதைக்கப்பட்டது அவருடைய எண்ணமாக இருந்தாலும், விசுவாசம் அவருடையதாக இருந்தாலும், அவளுக்குள் அது ஒரு சொற்பொழிவு பேச்சு பேச வைத்து, அவளை புறப்பட வைத்து, அவளை செயல்பட வைத்து, அவள் சுகத்தை பெற்ற போது இயேசு சொன்னார், உன் விசுவாசம். This is your faith. It is your faith. Rohola shandarele mariadro. Yehola shera lodono minano riatene riasolo radinado. 12 வருடங்களாய் வீட்டுக்கு புறம்பே இருந்தவள் இப்பொழுது திரும்பமாய் வீட்டுக்குள் வருகிறாள். பல வருடங்களாய் கல்லறையில் குடியிருந்தவன் சொஸ்தமடைந்தவனாய் விடுவிக்கப்பட்டவனாய் வீடு திரும்பினான். எவருடைய வீட்டுக்கு ஆண்டவருடைய ஜீவனின் பரிபூரணம் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. Either your faith will take you to Jesus or your faith will cause you to walk with Jesus. உங்க விசுவாசம் ஒருவேளை இயேசுவுக்கு நேர நடத்துகிற விசுவாசமா இருக்கும், இல்லைனா இயேசுவோடு கூட நடக்கிற விசுவாசமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, just keep believing. நீ விசுவாசித்து கொண்டே இரு. உனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். நீ கேள்விப்படுகிறவைகள் அல்ல, ஆதாரபூர்வமாய் நீ கேள்விப்படுகிறவைகள் அல்ல, அற்புத விதமாய் அவர் சொன்ன வார்த்தைகளே நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்புகிறோம் ஆண்டவரே, உமது வார்த்தைகளை நம்புகிறோம் தகப்பனே. நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னவைகளை செய்ய உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. விசுவாசம் எங்களை புறப்பட செய்யட்டும், எங்களை செயல்படும்படிக்கு ஏவட்டும். நாங்கள் புறப்படும் போது உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு ஊழியம் செய்ததற்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் தருகிறோம். எல்லா மகிமையுமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும்
வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.